பிரித்தானியாவில் மில்லியன் கணக்கான மக்கள் தமது சேமிப்பு பணத்தை தவறான வங்கிக் கணக்குகளில் வைத்திருப்பதன் மூலம் ஆண்டுக்கு 360 பவுண்ட் வரை நஷ்டமடைந்து வருவதாக நிதி நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். புள்ளி விபரங்களின்படி பிரித்தானியாவில் சுமார் 65 லட்சம் நடப்பு கணக்குகளில் தலா 10,000 பவுண்டுக்கும் அதிகமாக பணம் சும்மா தங்கியுள்ளது. இந்த கணக்குகளுக்கு வங்கிகள் மிக குறைந்த வட்டியையே வழங்குகின்றன அல்லது சில நேரங்களில் வட்டியே வழங்குவதில்லை. நிதி நிறுவனமான ஸ்பிரிங் அமைப்பின் தலைவர் டெரெக் ஸ்ப்ரவுலிங் இது பற்றி கூறுகையில், தற்போது பணவீக்கம் 3% உள்ள நிலையில் வட்டி தராத ஒரு கணக்கில் நீங்கள் 10,000 பவுண்டு வைத்திருந்தால் ஒரு வருடத்தில் அந்த பணத்தின் உண்மையான பெறுமதியில் சுமார் 300 பவுண்ட் குறைந்துவிடும். அதாவது உங்கள் பணம் மெல்ல மெல்ல சுருங்கி வருகின்றது என்று அர்த்தம். இவ்வாறான நிலையில் சேமிப்பு தொடர்பில் துறைசார் நிபுணர்கள் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர். உங்கள் நடப்பு கணக்கை ஒரு பணப்பையாக மட்டுமே கருதுங்கள். அன்றாட தேவைகள் மற்றும் பில்கள் செலுத்துவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்துங்கள். அதில் பெருமளவு பணத்தை சேமித்து வைக்காதீர்கள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, நீங்கள் கடைக்கு செல்லும் போது கடையில் 2,500 பவுண்டு பணத்தை எடுத்து செல்ல மாட்டீர்கள். அதுபோலவே உங்கள் நடப்பு கணக்கிலும் அதிகப்படியான பணத்தை வைத்திருப்பது தேவையற்றது. ஒரு தற்காப்புக்காக அதிகபட்சம் 1000 பவுண்டு மட்டும் வைத்துக்கொண்டு மீதியை அதிக வட்டி தரும் சேமிப்பு கணக்கிற்கு மாற்றுங்கள். தற்போது சந்தையில் சில வங்கிகள் 4% அதிகமான வட்டியை வழங்குகின்றன. ஆனால் பல முன்னணி வங்கிகள் வெறும் 1% வட்டியை மட்டுமே தருகின்றன. எனவே எங்கே அதிக லாபம் கிடைக்கின்றதோ அங்கே உங்கள் பணத்தை மாற்றுவது புத்திசாலித்தனம் என நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர்.